ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் உள்ள மீன் தொட்டியை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மீன் தொட்டியை என்னோட 2 பசங்களும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் எப்போதுமே இந்த மீன் தொட்டியை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் பார்த்துருங்க. ஆனால் இந்த டைம் நாங்கள் ரொம்ப நாளாக அந்த மீன் தொட்டியை க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் ஒவ்வொரு மீனாக செத்துக்கிட்டு இருந்து பார்த்துருங்க. இதை ஒரு ஸ்பாஞ்சு வச்சு சோப்பு இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக்கிட்டோம். இப்போ அதை மீன் தொட்டியை எடுத்து வச்சு அதை தண்ணி இறச்சிட்ருக்கோம் பார்த்துருங்க. இப்போ அதில் என்னோடய பையன் ஒவ்வொரு மீனாக எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்கான். அந்த மீன் ஒவ்வொரு மீனும் அந்த உள்ளே விடுறது அந்த நீந்துறது அழகாக பார்க்கும்போதே நமக்கு மைண்ட் ரொம்ப அமைதியாகிரும் பார்த்துருங்க. எவ்வளோ தான் கோவத்தில் இருந்தாலும் இந்த மாதிரியாக இந்த மீன் தொட்டியை நம்ம அதில் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலே நம்ம எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அந்த மைண்ட் எல்லாமே ரொம்ப அமைதியாக ஃப்ரீயாகிரும் பார்த்துருங்க. இப்போ இதில் ஒவ்வொரு மீனும் நீந்துற அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக அதே மாதிரி இதில் இந்த மோட்ரு மாட்டணும் இருக்கும். ஏன்னா நம்ம மோட்ரு மாட்டலை அப்படின்னா அந்த மீன் தொட்டியில் உள்ள அழுக்கு எல்லாமே அப்படியே இருந்து மீன் செத்து போகும் பார்த்துருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த மோட்டரை மாட்டி நம்ம இது பண்ணும்போது அந்த மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மீன் எப்போவுமே சாகாது. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஃபுட்டு கண்டிப்பாக அதில் வேஸ்ட் வரும். அந்த வேஸ்ட் எல்லாம் அந்த மோட்ரு ஓடிட்டுருக்கனால உறிஞ்சி எடுத்துகிற பார்த்துருங்க. எந்த வித அந்த அழுக்கு எதுவுமே இருக்காது. தண்ணி எப்போவுமே இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மீன் நீந்துற அழகாக பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதை என்னோடய பையன் க்ளீன் பண்ணி எல்லாமே மீனெல்லாம் உள்ளே பிடிச்சி விட்டு மோட்டரெலாம் மாட்டி மீனை ஆன் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.